வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண. அதில் வேதாந்த ஈஸ்வரன் சிவன் அல்ல. ஈஸ்வரன் என்றவுடன் சிவன் என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது. பொதுவிலே ஈஸ்வர சப்தம் சிவனுக்குத்தான் உரியதாக இருக்கிறது. ஈஸ்வரன் கோவில் பெருமாள் கோவில் என்றே சிவ விஷ்ணு ஆலயங்களை வித்தியாசப்படுத்தி சொல்வதாய் இருக்கிறது. வைஷ்ணவர்கள் மகாவிஷ்ணுவை ஈஸ்வரன் என்று சொல்லாமல் பகவான் பெருமாள் என்று சொல்கிறார்கள். பகவான் என்பதன் அடியாக பிறந்த பாகவதன் என்றால் விஷ்ணு பக்தன் என்றே அர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய வேதாந்த சாஸ்திரத்தில் ராமானுஜரின் விசிட்டாத்வைத வேதாந்தம் உள்படத்தான் சொல்கிறேன். இப்படி இல்லை. ராமானுஜ மதம் உள்பட எந்த வேதாந்த சாஸ்திரமானாலும் அதில் ஜீவ ஜட சமூக பிரபஞ்சத்தை எல்லாம் ஆக்கி அழித்து அழிக்கிற பரமாத்ம சக்தி எதுவோ அதை காஸ்மிக் மைண்ட் என்றேனே. அதை ஈஸ்வரன் என்ற பெயரால் தான் குறிப்பிடுவார்கள். மகாவிஷ்ணுதான் இந்த மகா சக்தி என்று சித்தாந்தம் பண்ணினவர்களும் அவனை ஈஸ்வரன் என்றே குறிப்பிட்டார்கள். பிற்பாடு வைஷ்ணவர்கள் ஈஸ்வரன் என்று பெயர் வைத்துக் கொள்வதை நிறுத்திவிட்டாலும் ஸ்ரீ வைஷ்ணவ தர்சனத்தின் சித்தாந்தத்தின் முதல் பிரவர்த்தகர் ஆச்சாரியர் என்று கருதப்படும் நாதமுனிகள் என்பவரின் தகப்பனார் பெயரே ஈஸ்வர பட்டர் என்பதுதான். ராமானுஜருக்கும் முந்தி அந்த சித்தாந்தத்தில் 2 பூர்வாச்சாரியர்களை சொல்வார்கள். ஆழவந்தார் என்பவர் ஒருவர். அவருக்கும் முந்தி இருந்தவர் நாதமுனிகள். நாதமுனிகளின் பேரர்தான் ஆளவந்தார். நாதமுனிகளின் தகப்பனாருடைய பெயர் ஈஸ்வர பட்டர் என்பது. எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பிடாமல் பொதுவில் கடவுள் ஆண்டவன் என்கிறார் போல ஜீவலோகத்தை ஆட்டி வைத்து கொண்டிருக்கும் சக்தியையே ஈஸ்வரன் என்பது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அடுத்து ஈஸ்வர உபாசனை. ஆகவே ஜீவனின் இந்திரியம் மனஸ் ஆகியவற்றுக்கு அப்பால் ஆத்மா என்றே அத்வைத நூல்களில் பெரும்பாலும் சொல்லிக்கொண்டு போனாலும் ஜீவ மனசுக்கு மேலேயும் ஜகத் என்பது அடிபட்டு போய் எந்த காரியமும் நினைப்பும் இல்லாமல் இருக்கிற ஆத்மாவுக்கு கீழேயும் ஜகத் காரணமான ஜகத் வியாபாரத்தை நடத்துவதான ஒரு பரமாத்ம சக்தி இருக்கிறது. ஜீவனுக்கு கர்மாப்படி ஜன்மாக்களை தந்து ஆட்டி வைத்து கொண்டிருப்பது அந்த பரமாத்ம சக்தியே. மனசானது அந்த பரமாத்மாவான மகா மனசை உபாசனை பண்ணின பின்தான் ஐக்காக்கிரியம் அடைந்து ஒருமுகப்பட்டு அப்புறம் அதற்கும் ஆதாரமாய் இருக்கும் ஆத்மாவிலே போய் கரைய முடியும். இப்படித்தான் ஆச்சாரியார் பாதை போட்டு கொடுத்திருக்கிறார். மனஸ் சுத்தமாவதற்காக சாஸ்திரப்படியான கர்மாவை பண்ண வேண்டும். பலவற்றிலே சிதறி கொண்டிருக்கிற மனஸ் ஒருமுகப்படுவதற்காக தன்னை பண்ணின மனசான ஈஸ்வரனை உபாசிக்க வேண்டும். இப்படி சுத்தப்படுத்தி ஒருமுகப்படுத்திய பிறகுதான் அது தன் ஸ்வரூபத்தையே ஆத்மாவில் இழப்பதற்குரிய பக்குவத்தை அடையும். அப்போதுதான் ஞான மார்க்கத்தில் ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் என்று ஆச்சாரியால் வைத்திருக்கிறார். சின்ன மனஸ் அந்த பெரிய மனசை நினைத்து அதனிடம் பணிவோடு பக்தி பண்ணி கொண்டு நின்றால் அந்த பெரிய மனஸ் இதற்கு அனுக்கிரகம் செய்ய நினைக்கிறது. இதை மாயையிலிருந்து விடுவிக்கலாம் என்று அருளோடு நினைத்து சின்ன மனசினான ஜீவனுக்கு அத்வைதத்திலே ஆசையை பிடிப்பை ஏற்படுத்தி இவனை ஆத்ம மார்க்கத்தில் போக பண்ணுகிறது. ஈஸ்வரன் என்கிற அந்த காஸ்மிக் மைண்டின் அனுக்கிரகத்தால் தான் ஒரு ஜீவனுக்கு அத்வைதத்தில் ருசியே ஏற்படுகிறது என்று
அத்வைத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா ஆனபடியால் ஜீவாத்மாவின் சாரபூதமான அடிப்படை உண்மை நிலை என்ன என்று பார்த்து கொண்டே போகிறபோது சரீர இந்திரியங்கள், அப்புறம் மனஸ், அப்புறம் அடி ஆதாரமாக ஆத்மா என்று சொல்லிவிட்டாலும் ஜீவ மனசுக்கு அப்புறம் அநேக ஜீவர்களையும் ஜகத்துகளையும் கல்பிப்பதான ஈஸ்வரன் என்ற இன்னொரு பெரிய மனஸ் வருகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து சத்திய ஆராய்ச்சி ஜீவ கோணத்திலும் ஜகத் கோணத்திலும். ஆனால் இதை விட்டுவிட்டார் போல இந்திரியம், அதற்கு ஆதாரமான மனஸ், ஜீவனை ஒரு தனி ஆசாமி போல குறுக்கி காட்டுவதே இதுதான். அந்த மனசுக்கு ஆதாரமான ஆத்மா என்று சொல்லிக்கொண்டு போவதற்கு காரணம் ஜீவனுடைய நிலையிலிருந்து அவனுடைய உள் ஆதாரத்தை பார்த்து கொண்டு போவதுதான். சரீரம்தான் முதலில் தெரிகிறது. இது ஜீவனுடைய தனிப்பட்ட சரீரம்தான். அப்புறம் அதற்குள்ளே அதை ஆட்டி வைக்கும் இந்திரிய ருசிகள் தெரிகின்றன. இந்த இந்திரிய ருசிகளும் ஒரு தனி ஜீவனுக்கு உரியவைதான். அப்புறம் இதற்கும் உள்ளே இருந்து இந்த ருசிகளை உண்டாக்கி ஆட்டி வைப்பதான மனஸ் என்பது தெரிகிறது. இதுவும் தனிப்பட்ட ஜீவனை சேர்ந்ததுதான், இண்டிவிஜுவல் மைண்டு தான். கடைசியிலே அடைய போகிற ஆத்மாதான் ஜீவனுடைய சாரபூதமான ஆதார சத்தியம். அதனாலே அதை நியாயமாக பார்த்தால் தனி ஜீவனுடையது என்று சொல்லவே கூடாது. என்றாலும் தனி ஜீவத்துவம் அடிபட்டு போனால்தான் அந்த ஆத்மாவின் அனுபவமே உண்டாகும் என்னும்போது அதை இவனுடையது என்று சொல்வது நியாயமில்லை. என்றாலும் அதுதான் தன்னுடைய உண்மை நிலை என்று ஒரு உடைய போட்டு ஜீவன் நினைப்பதால் எதற்குமே அது உடைமையாயிருக்க முடியாததாயினும் அதையும் நம்முடைய பாவனையை கொண்டு தனி ஜீவனை சேர்ந்த விஷயமாகவே வைக்க இடமேற்படுகிறது. இப்படியாக ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஜீவனின் சொந்தமான உள் தத்துவம் என்று அவனை மையப்படுத்தி உள்ளே உள்ளே போய் பார்க்கிறபோது இந்திரியங்களை கொண்ட சரீரம், இந்திரியங்களை ஆளும் மனஸ், மனசை அங்கமாக கொண்ட அந்த கரணம், அதற்கும் ஆதாரமான ஆத்மா என்றே போய் முடிந்து விடுகிறது. இவன் ஒருத்தனையே ஆராய்ந்து கொண்டு போனதால் இவனை மட்டுமில்லாமல் மற்ற ஜீவ பிரபஞ்சத்தையும் ஜட பிரபஞ்சத்தையும் கல்பித்த ஈஸ்வரனை இங்கே மனசுக்கும் ஆத்மாவுக்கும் நடுவே கொண்டு வராமலே சொல்லிக்கொண்டு போகும்படியாக ஆகிறது. ஆனால் சத்திய தத்துவத்தை ஜீவனுடைய நிலையிலிருந்து, ஜீவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து பார்க்காமல் ஜீவ ஜட பிரபஞ்சமான ஜகத்தின் கோணத்திலிருந்து ஆராய்ந்து கொண்டு போனால் அப்போது ஈஸ்வர தத்துவம் வந்துவிடும். ஜகத்துக்கு ஆதார சத்தியம் என்பதாக எந்த மூலவஸ்து ஆராயப்படுகிறதோ அதற்குத்தான் பிரம்மம் என்று பெயர். பிரஹ் என்றால் பெரிதானது, பெரியதிலெல்லாம் இதுவே பெரியது என்பதால் பிரம்மம் என்று பெயர். சகல ஜீவ ஜட லோகங்களுக்கும், அதாவது சேதனமான கோடானு கோடி வித ஜீவ ஜந்துக்களுக்கும் எத்தனை விஸ்தாரம் என்று கணக்கு பண்ணுவதற்கே தலை சுற்றுகிற மாதிரி கோடி 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 மைல்கள் பரவியிருக்கிற கோடானு கோடி நட்சத்திராதிகளுக்கும் எது காரணமோ அதுதானே பெருசில் எல்லாம் பெருசு. அதனால் பிரம்மம் என்று பெயர். இப்படி அதுவே சர்வ காரணம், சர்வாதாரம், சகலத்துக்கும் மூலம் என்றால் அப்போது ஜீவனுக்கும் அதுவேதானே ஆதாரமான மூல வஸ்துவாக இருக்க வேண்டும். இப்படி ஜீவனுக்கு ஆதாரமாய் இருப்பதைத்தானே அவனுடைய நிஜ ஸ்வரூபமான ஆத்மா என்பதாக சொன்னோம். அதனாலே
ஆத்மாவேதான் பிரம்மம் என்று ஆகிவிடுகிறது. ஜீவனுடைய பாயிண்டிலிருந்து அவனுக்கு அடிப்படையான சத்தியம் எது என்று பார்த்து கொண்டே போய் நாம் முடிவாக அடைந்த ஆத்மா எதுவோ அதையேதான் ஜகத்தின் பாயிண்டிலிருந்து அதற்கு எது அடிப்படை என்று பார்த்து கொண்டு போகும்போது பிரம்மம் என்கிறோம் என்று தெரிகிறது. ஆத்மாவே பிரம்மம் என்று சொல்வதை விட பிரம்மமே ஆத்மா என்பதுதான் பொருத்தமானது. ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றேதான் என்றாலும் கூட ஒரு ஜீவனை குறித்ததாகவே நினைக்கப்படும். ஆத்மாவை சர்வ ஜீவ ஜட காரண வஸ்துவான பிரம்மம் என்பதை விட பிரம்மமேதான் ஆத்மா. அதாவது சகல பிரபஞ்சங்களாகவும் எது தோன்றுகிறதோ அதுவே தானப்பா நீயாகவும் நானாகவும் அவனாகவும் இப்படி நானா ஜீவர்களாக தோன்றுவது என்று சொல்வதுதான் பொருத்தம். அதுதான் அழகு. ஜீவனாக தன்னை நினைத்து கொண்டிருப்பவன் பிரம்மமேதான். இவனுடைய ஆத்மாதான் சர்வாத்மா. சர்வ ஆத்மா என்றால் பல ஆத்மா இல்லை, ஆத்மா ஒன்றுதான். சர்வத்துக்கும் அந்த ஒன்றே ஆத்மா. சர்வ ஜீவ ஜகத்துகளாகவும் அந்த ஒன்றே மாயா சக்தியாலே வேஷம் போட்டுக்கொண்டு தோன்றுகிறது. இப்படி சொல்கிற போதுதான், அதாவது ஜீவனின் பாயிண்டில் ஆதாரம் என்ன என்று பார்க்காமல் ஜகத்தின் பாயிண்டிலிருந்து ஆதாரத்தை ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் ஆத்மாவுக்கு அடுத்தாற்போல் அது மாயையாலே போட்டுக்கொண்டுள்ள ஈஸ்வர ரூபமான காஸ்மிக் மைண்ட் வந்துவிடும். அப்புறம்தான் அது சின்ன மனசுகளான நம் மனசுகளை உண்டு பண்ணி நமக்கு தனி அகங்காரத்தை கொடுத்து ஜீவர்களாக ஆக்குவது. இந்த ஈஸ்வரனேதான் இந்திரிய மூலமாக ஜீவ மனஸ் பலவித அனுபவங்களை எதிலிருந்து பெறுகிறதோ அந்த ஜகத்தையும் தோற்றுவிப்பது. இன்னொரு தினசாக சொல்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரிவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகா பெரிவா மகிமை, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.